நுங்கம்பாக்கமா? எஸ். அண்ணா ஃப்ளைஓவர் போயிட்டு இருக்குமா? இந்த ரோட்ல தான் சிஏக்குள்ள ICWA அவங்களுக்குள்ள ஆஃபீஸ் இருக்கு. என்ன ரோடு அது உத்தமர் காந்தி. ரைட்டில் வந்துட்டு இந்த பார்க் ஹோட்டல் டீ இருக்கு. பார்க்கு ஆக்சுவலாக மைக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியலையே. இப்போ எல்லாரும் ஹெட்ஃபோன் போட்டு தானே கேட்குறாங்க நம்ம மக்கள் எல்லாரும். ஸோ லெஃப்டில் திரும்பினா மவுண்ட் ரோடு டுவர்ட்ஸ் சென்ட்ரலு, ரைட்டில் திரும்பினா கிண்டி, ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம இது பீச்சு, மெரினா பீச்சு, யூஎஸோட கான்சுலேட். அது இங்கே தான் இருக்கு. ஏன் இவ்வளோ பிரேக் ஆகிட்டு? அதுக்குள்ள அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தெரியுதுல, லெஃப்டில் தான் அந்த யூஎஸோட ஆஃபீஸ். நமக்கு நேராக தெரியுது செம்மணி பூங்கா. இந்த ஆர்ச் இது வந்து பெண்ணா? அந்த பெண்ணுக்குள்ள நிப்பு என்ன இப்போ இந்த நேராக வச்சது இப்போ தானே வச்சாங்க. இது இந்த சிலை வந்து இந்த ஒரு இது ஸ்டாச்சு வச்சு நிப்பு தான். எழிலன் எழுதுகோலின் நிற்பான். நம்ம இப்போ போகிற பாதையில் தான் டிஎம்கேவோட ஆஃபீஸு, அப்புறம் பேர் என்ன, பென்ஷன் ஆஃபீஸ், எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்க ஆஃபீஸ் எல்லாம் வரும். மவுண்ட் ரோட்ல தானே இருக்குண்ணா. மவுண்ட் ரோட்ல. இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கு. மோட்டோ வியருங்கிறதுல நல்ல கம்ப்ளீட்டாக நம்ம ஹெல்மெட்டு, நம்ம அது என்னது ஜாக்கெட்டு, க்ளவுஸு எல்லாம். மோட்டோ வியரில் வந்து யாரோ நம்ம இவங்க ரைடர் யாரோ வாங்கியிருக்காங்களே, மறந்து போச்சு. வீடியோ பார்த்து மறந்து போச்சு. காலையில் என்ன வாங்கினாரு, அவர் எங்கேயோ வாங்கினாரு, அது தெரியல. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் டல்லா நல்லா இருக்கு. ரொம்ப வெயில் தெரியல பார்க்க. ஆமா. ரேஞ்ச் ரோவரா எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது, மழையே பெய்யுது. ஆமா, வடபழனி, குந்தமல்லி அங்கே எல்லாமே மழை பெஞ்சிருக்கு. இந்த சைடு எல்லாமே. இங்கே மழை இல்லை. இதுதான் மெட்ரோ, டிஎம்எஸ் மெட்ரோ. முன்னாடி போகிற லேண்ட் க்ரூசர் பழைய மாடல், என்ன மாடலாக இருக்கும்னு தெரியல. அம்மா காரா. ஆமா. சைடில் லெஃப்ட் இருக்கிறது தான் அக்கௌண்டன்ட் ஜெனரல் இல்லையா, ட்ரெஷரி ஆஃபீஸ். ட்ரெஷரி ஆஃபீஸ் சைடு. எல்ஐசி, ராமி மாலு லெஃப்டில், அப்புறம் அந்த ரயில்வே ஆஃபீஸர்ஸ் என்க்ளேவு, எழிலகம். இங்கே தான். ஆமாம், இதுலேயே தானே உள்ள கலைஞர் டிவி. ஆமாம், கரெக்ட். ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி கலைஞர் தொலைக்காட்சி போர்டே தெரியுது. சிட்டியில் நம்ம பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லது.
ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்குமே அதை நல்லா மெதுவாகவே ஓட்டிகிட்டு போகலாம், ரைஸ் பண்ணாமல் போனால் இன்ஜினும் நல்லா இருக்கும், நமக்கும் ரைடு ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் மைலேஜும் பார்க்கலாம். நம்ம எஸ்கிராஸை வச்சு ஒரு ஏக்கர் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் பண்ணவே இல்லை. தினம் சொல்லுது. உங்கள் யாருக்கெல்லாம் எஸ்கிராஸோட ரிவ்யூ வேணும்னு கேளுங்க. எஸ்கிராஸ் கமெண்ட் ஆட்டோமேட்டிக். பண்ணா ஆமாம், கமெண்ட் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்காண்டி நம்ம எஸ்கிராஸை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணுறேன். இது தேனாம்பேட்டை மெட்ரோ. நம்ம லெஃப்டில் மவுண்ட் ரோட்ல இதுல 2 வருதுன்னு. இன்னும் அடுத்து நந்தன மெட்ரோ வரும்ல, மவுண்ட் ரோடு அப்படியே போகலாம். ஆனால் இப்போ நம்ம இவங்க ரோடு டைவர்ஷன் மாற்றிருக்காங்க. நேஷனல் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லெஃப்ட்டு திரும்பினா ஆழ்வார்பேட்டை போயிடலாம். இது ஒரு காலேஜ் இருக்குதுல்ல, ஆமாம், எஸ்ஐடி லேடிஸ் காலேஜ். எஸ்ஐடி. ஆமாம், இப்போ இந்த ஆட்டோக்காரர் எதுக்கு ரைட் எடுக்க வர்றாரு? அங்கே தான் அலௌடு கிடையாது. இப்போ எல்லாருமே நம்ம வந்து லெஃப்ட் திரும்பி தானே போகணும். எல்லாருக்குமே அந்த அதே பழக்கத்தில் அந்த தேனாம்பேட்டைக்குள்ளேருந்து வெளியே வந்தோன்னா ஸ்வயங்கன்னு எல்லாரும் ரைட் எடுக்கணும். தம்பி நாட்டுக்கோழி குஞ்சா எங்கே கொண்டு போகிறான், விற்கிறதுக்கு கொண்டு போகிறானா, இல்லாட்டி வேறு பொறுமையாக போக மாட்டேங்காப்புல. இப்போ நம்ம போகிற ரோடு வந்து நந்தனம் போகிற இது இந்த சைடில் இந்த ரைட்டில் போனால் சிஎம் வீடு. இந்த இடத்துல இப்போ இதில் செக்யூரிட்டி பலமாக இருக்கும். இங்கே நல்லா ஓரளவு மரம் வச்சிருக்கனால கொஞ்சம், ஆனால் நிழலாக இருக்கிறதுனாலும் இந்த மரம் எல்லாம் மழை நேரத்தில் ரொம்ப பிரச்சனையாகிடுது. டப்பு டிப்புன்னு உடைஞ்சிருது. கொஞ்சம் வாங்கி காற்றடிச்சோன்னே அது ஒரு டிராஃபிக் ஜாமு, அப்புறம் இந்த தண்ணி கட்டுறது, எல்லா பிரச்சனையும். சால்ட்டாக நின்றுட்டாங்க காரை, நிப்பாட்டிட்டாங்க. அங்கே அவ்வளோ கேப் இருக்கு. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது மெனக்கிட்டு இடிச்சு நம்ம ஏதாவது காசு வாங்கணும்னு நிக்கிற மாதிரியே இருக்கு. TN30 கோயம்புத்தூர் இருக்காங்களா? எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இது சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே இங்கே இருக்கும். அவாய்ட் பண்ணிடணும். வம்புக்கு வந்தால் நம்ம வம்புக்கு போகவே கூடாது. என்னது பிரிட்ஜி? கூவம் பிரிட்ஜி, கோட்டூர்புரம் கூவம் பிரிட்ஜ். எங்களுக்கே கொஞ்சம் தான் சென்னை தெரியும், இருந்தாலும் அதை உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் தெரிஞ்ச வரைக்கும். அப்போ இருந்தாலும் 20 வருஷம் ஆயிட்டு
நம்ம எங்க அப்படி எங்க பெருசா டிராவல் பண்ணி ஒரே இடத்துக்கு போறோம், நம்ம அந்த டெஸ்டினேஷன் என்ன அடையார் பார்க்குறோம், house. அவ்வளோதான். மேப்பு போடுறது போகிறது இப்படியே அதான் கோமாளி படத்தில் சொல்கிறதுனால தான் எதையும் அந்த மேப்பை பார்த்துட்டு அது எங்கே சொல்லுதோ அப்படியே போயிட்டு யோகி பாபு டர்ன் பண்ணுவாங்க அப்படியே. அதில் சீன் வரும். ஆமாம், பைக்கில் டர்ன் லெஃப்ட், கூகுள் மேப் போய் சொல்லாது. பிரதீப் நல்லா நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படியே அப்டேட் பண்ணிட்டாப்ல. ஆமாம், என்னெல்லாம் நம்ம வந்துட்டு இது இன்கன்வீனியன்ஸாக இந்த டெக்னாலஜி வச்சு இது பண்ணுறோமோ அதை வந்துட்டு அப்படியே செம்மையாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த ரோடு இந்த இடத்துல இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கூல் திறந்துருவாங்க. அவ்வளோதான். இந்த டயத்துக்குலாம் இங்கே கூட்டம் எக்கச்சக்கம் இருக்கும். பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங். நீ எதுக்கு இந்த கார் பக்கமே வரையுமா? அவங்களே விசித்திரமா ஓட்டுறாங்க. சேலம் டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளது எல்லாரும் படிக்கிறதுக்கு இங்கே தான் காலையிலேருந்து ஈவினிங் அவங்க க்ளோஸ் பண்ணதட்டே உட்காந்து படிக்கிறாங்க. ஃபுல் ஏசி சீட்டு, நல்ல உனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. எல்லாத்தையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம். இந்த பக்கம் அடையார், அந்த பக்கம் லெஃப்ட் அடையார், ரைட்டு Leather Institute Research. இங்கே ஆரம்பிச்சுட்டே டிராஃபிக்கு நம்ம ஏதோ ஃப்ரீயாக வர மாதிரியே தோணுச்சு. இங்கே ஒரே கன்ஃபியூஷனாக ஓட்டுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அது வேறு இடையில வேறு அந்த பாதை வேறு கொஞ்சம் சுருக்கியிருப்பாங்க அந்த மெட்ரோ காண்டி கொஞ்சம். அதனால் இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் டிராஃபிக். அந்த ஏன்னா டர்ன் பண்ணி போகணும்ல, ஸ்ட்ரைட்டாக போகிற வண்டியும் விட மாட்டாங்க நமக்கு.
இந்த பாலம்லாம் வந்து சூப்பரா இருக்கும்ல. ஆமா, இந்த பிரிட்ஜ் எல்லாம் போட்டாங்கன்னா நிறைய டிராஃபிக். இது அப்படியே குறைஞ்சு இந்த கீழே போறது நம்ம பாட்டு சல்லுன்னு போய் 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 திரும்பிக்கலாம். முதல்ல நம்மளே நேரா மேல பிரிட்ஜில் போய் அப்படியே வந்துட்டு இதுல டைடல் பார்க் கிட்ட போய் விட்டுருன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது முதல்ல நமக்குள்ளதான் மெட்ரோக்குள்ளதான் இல்ல நமக்குள்ளதான் நினைக்கிறேன், மெட்ரோக்குள்ள இல்ல. பிரிட்ஜை பார்த்தா மெட்ரோ இருக்க மாதிரி தெரியலையே. இது நமக்குள்ள ஒரு மாதிரி தானே இருக்கு. காரு போகிறதுக்கு இருக்கு. லெஃப்ட்ல கேந்திரா வித்யாலயா ஸ்கூல். ஆமா, இது ஃபுல்லுமே நம்ம அந்த சிஎல்ஆர்ஐ குவார்ட்டர்ஸ் கம்ப்ளீட்டா அந்த கேம்பஸ் சென்ட்ரல் லெட்டர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ஆமா ஆமா ஆமா. சிக்னலே போடலையா? பார்த்து மத்திய கைலாஷ். ஓகே, இந்த வீடியோ இப்படியே விட்டா லென்த் ஆகும். இந்த இது மத்திய கைலாஷில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவை அடுத்த இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய் பாய்.